Taste the Daily. சென்னை திருவேற்காடு அடுத்த நூம்பலில் 1,00,000 சதுர அடியில் கேஏஜி டைல்ஸ் நிறுவன பிரம்மாண்ட கண்காட்சியை நிர்வாக இயக்குநர் முரளிதரன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். தென்னிந்தியாவில் நம்பர் 1 நிறுவனமாக செயல்பட்டு வரும் கேஏஜி டைல்ஸ் நிறுவனம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை டைல்ஸ் கண்காட்சியை நடத்துகிறது. இதில் 2500 வகையான டைல்ஸ்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் கேஏஜி பிராண்டின் ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ், ஸ்டேர்கேஸ் டைல்ஸ், பார்க்கிங் டைல்ஸ், எலிவேஷன் டைல்ஸ், ரூஃப் டைல்ஸ், பிக்சர் டைல்ஸ், சானிட்டரி வேர், டாப்ஸ், பாத் ஃபிட்டிங்ஸ் மற்றும் பல வகையான பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் மொத்தம் 2500 வகையான டைல்ஸ்கள் இடம்பெற்றுள்ளன. குறைந்த செலவில் டைல்ஸ்களை பொதுமக்கள் பெற்று செல்வதற்கு கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக கேஏஜி டைல்ஸ் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் இயக்குநர் பாலாஜி, துணைத் தலைவர் ஹரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் மனைவியின் நடத்தை மீது ஏற்பட்ட சந்தேகத்தில் மனைவியையும் தடுக்க வந்த கவுன்சிலரையும் அரிவாளால் வெட்டிய கணவர் உள்பட 2 பேருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை KK நகரைச் சேர்ந்த பொன்வேல் என்பவரின் மனைவி அமுதவள்ளி திமுக கவுன்சிலர் தனசேகரன் அலுவலகத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட பொன்வேல் தனது நண்பருடன் அலுவலகத்திற்கு வந்து அமுதவள்ளியை சரமாரியாக வெட்டியதோடு தடுக்க வந்த குணசேகரனையும் வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் மனைவி மற்றும் கவுன்சிலரை அரிவாளால் வெட்டிய 2 பேருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பெய்த கனமழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நாடு முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல மாநிலங்கள் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் பெய்த மழையால் பல பகுதிகள் முழுவதும் நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. எதற்கெடுத்தாலும் குஜராத் மாடல் என பீற்றிக்கொள்ளும் மத்திய பாஜக அரசு சுட்டிக்காட்டும் குஜராத் மாடல் இதுதான் எனவும், குஜராத்திற்கு முன்னெச்சரிக்கை கொடுத்தும் நீர் செல்ல சரியான முன்னேற்பாடுகள் செய்யாதது ஏன் எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மற்றும் ராம்பூர் மாவட்டங்களில் மேக வெடிப்பு காரணமாக வரலாறு காணாத கனமழையால் சேதமடைந்த பல கிராமங்களை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேக வெடிப்பால் ஏற்பட்ட மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் 53 பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் வெள்ளத்தால் குழு மணாலி நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதற்கிடையில் பார்வதி ஆற்றில் உள்ள மலானா அணை உடைந்ததால் அப்பகுதியில் உள்ள வீடுகள், கோயில்கள், பாலம் மற்றும் பயிர்கள் சேதமடைந்தன. சேதமடைந்த பாலத்தை சரி செய்யும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர்.